ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கார்த்திகை சோமவாரம். பாடி சிவன் கோயிலில் போயிட்டு தான் எப்போவுமே நான் வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள். 2 வீடியோஸ் இதே மாதிரி தான் இருக்கும். கார்த்திகை சோமவாரம் போயிட்டு விளக்கேற்றினது அதே மாதிரி தான். அங்கேயே நமக்கு செட்டாக விற்பாங்க. வேணும்னா நம்ம வீட்டில் இருந்து நெய், விளக்கு, திரி பார்த்திங்கன்னா நம்மளே கூட எடுத்துக்கலாம். அந்த 365 திரி சொல்லுவாங்க, அந்த 365 டேஸ் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதே மாதிரி தான் திரியும் செஞ்சு வச்சுருப்பாங்க. நம்ம வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போகலாம். வேணும்னு சொன்னால் அந்த கடைக்கு, அந்த கோயிலுக்கு முன்னாடியே கடைலாம் வச்சுருக்காங்க. அவங்களே செட்டாக கொடுத்துட்டாங்க. பச்சரிசி, வாழலை, பழம், நெய், திரி, கற்பூரம் எல்லாமே கொடுத்துருவாங்க. நம்ம அங்கே போயிட்டு இந்த வாழலெல்லாம் வச்சு இதே மாதிரி அரிசி மஞ்சள் குங்குமோடு கொடுத்துருவாங்க. நம்ம வேணுன்றதை வச்சுட்டு அங்கேயே இலையில கொட்டிட்டு வந்துடலாம். யாராவது வேணும்னா எடுத்து வச்சுப்பாங்க. அவ்வளோ கூட்டம், மழை, நிற்க கூட இடம் இல்லாமல் இருக்குது. சூப்பராக கும்பிட்டாச்சு. சாமியை கும்பிட்டுட்டு சுற்றி வரவே முடியல, அவ்வளோ கூட்டம். ஏன்னா இன்றைக்கி பிரதோஷம் வரையும் கார்த்திகை சோமவாரம். இன்றைக்கி ஐயப்ப சாமிக்கு மாலை போடுறவங்க நிறைய பேர். இதுதான் இந்த கோயில் சுற்றி. அங்கே பிரசாதம் பார்த்திங்கன்னா கோயில் சுற்றி பிரசாதம் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. கண்டிப்பாக நீங்களும் ஒரு தடவை பாருங்கள் கோயில் எப்படி இருக்குன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.